நைட்டு பேசினதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத, ஃபீல் பண்ணாத. உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. நகையை பார்த்தது ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. இது காவேரி நகைன்னு சொன்னதும், முதல்ல கொண்டு போய் திருப்பி கொடு, உன்னை யார் எதுவும் சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நகையை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாரு. அவங்க போய் வந்து நகையெல்லாம் திருப்பி அவங்க அக்காட்ட கொடுத்துட்டு அவர் இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாரு. அதுவே எனக்கு போதுங்க்கா, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அவர் என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு, உன் நகையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மாவும் எமோஷ்னல் ஆகி, உன் நகையை நீ வச்சுக்கூடி, இது கூட எங்களை செய்ய விட மாட்டியா, இதுவும் உன் புருஷனும் நீயும் தான் செய்வீங்களான்னு அவங்க அம்மாவும் கோவமாக பேசிடுறாங்க. காவேரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நகையை வாங்கிட்டு போயிடுறாங்க. வீட்டில் கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டு உட்காடுறாங்க. விஜய் வந்து கேட்குறாரு என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க நகையை திருப்பி கொடுத்துட்டா, நிவின் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாராம். அதே மாதிரி அம்மா வந்து இது கூட எங்களை செய்ய விட மாட்டிங்களா, இதுவும் நீ உன் புருஷனும் நீ தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவள் இது மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டது அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அது தெரியக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளோ எதுவும் பண்ணேன், அவங்களுக்காக தானே பண்ணேன், இதையே அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு விஷயமா, போ சரியாயிடும், நம்ம எதிர்பார்த்தது தானே, விடு, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஹாப்பியாக இருக்கப்போ எத்தனை பேர் வேணாலும் கூட இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறப்ப, ரொம்ப வருத்தப்படுறப்ப பிடிச்சவங்க நமக்கு கொடுக்குற ஆறுதல் ரொம்பவே வந்து தெம்பாகவும் தைரியமாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் காவேரிக்கு இருக்குது. அவர் ரொம்பவே வந்து அனுசரிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் தோளில் படுக்க வச்சுட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. விஜய் காவேரி ஃபேனுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளம்புறப்போ வந்து காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, குமரனும் வந்து கங்காவும் உங்களோட வரட்டும், முத வரா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கொடைக்கானல் போகல, நான் சென்னை வீட்டுக்கு தான் போகிறேன், ஒரு வாரம் கழித்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. முத போனாலும் அங்கே விளக்கேற்றணும்ல, அதுக்கு ஒரு ஆள் வேணும், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி வந்து காவேரி நீனும் விஜயும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. நிவின் இப்போ கிளம்புறியா இல்லையானே அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்த்து சொல்கிறாரு. விஜய் வந்து இல்லை காவேரி நீ மட்டும் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அதனால் அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆலத்தி எடுக்கிறது யாருன்னு பார்த்தா ராகினி. அது வந்து நாளைக்கு நடக்க போகுதுங்க. அவங்க அம்மா அப்பா வந்துடுறாங்க. இங்கேயே வந்து இஷ்யூஸ்லாம் நடக்க போகுது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலே தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.